இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய கதையோட பேர் கண்மூடித்தனமான காதல் அப்படிங்கிறது தான். இந்த கதையை எழுதினவர் மிலிட்டரி போலீஸ் அப்படிங்கிறவர் இந்த கதையை எழுதியிருக்காரு. இன்றைய காலகட்டத்தில் எப்படி இளைஞர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு கதை தான் இது. இப்போது இந்த கதையில் சரண்யா அப்படிங்கிறவ ஃபோனை வச்சுக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, ஏண்டி எந்த நேரம் பார்த்தாலும் இந்த செல்லையே பார்த்துட்ருக்கிய, அப்படி என்ன தான் இருக்குது அந்த செல்லில்? அது ஒரு வேலையை பார்த்தா என்ன, எந்த நேரமுமா அதை போட்டு தோண்டிக்கிட்டே இருப்ப, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நேரமாக செல்லும் கையுமா இருக்கிய, மனசில் நீ என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. வேலை ஏதாவது செஞ்சு கொடுக்கக்கூடாதா அப்படின்னுட்டு இருமிக்கிட்டே அவங்க அப்பா கேட்குறாரு. இவளுக்கு அது பிடிக்கவே இல்லை. எப்பா சத்த நேரம் சும்மா இரு, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, வாட்ஸ்அப்பில் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ வேறு நொய்யின்னுக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே வெங்காயத்தை நறுக்க ஆரம்பிக்கிறான். சரி, இன்னுமா வாயை நம்ம முடிக்க வேண்டியது தான். சரண்யா நல்லா படிச்சுட்டு இப்போ வேலைக்கும் போகிறா, அவங்க நல்லா சம்பாதிக்கிறா, அவங்க அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கிறா. அவங்க அப்பா மதனகோபால் கோயிலில் சமையல்காரராக இருந்தார். அவர் சமைச்ச சமையல் தான் கோபாலசாமிக்கு நைவேத்தியமே ஆகும். ஆனால் இன்றைக்கி அவருக்கு வயசாகி போயிடுச்சு. அதனால் அவரால் கோயிலுக்கு போக முடியலை, அங்கே போய் சமையல்லாம் செஞ்சு கொடுக்க முடியல, உடம்புக்கு நோயும் வந்துட்டுது. அதனால் அவர் வீட்டிலையே தங்கிட்டார். அந்த அம்மாவும் அப்பப்போ ஏதாவது ஒரு நோய். அப்போ ஃபோனை பார்த்துட்டு சிரிக்கிறா. சிரித்த உடனே அப்படி எண்ணத்தை தாண்டி பார்த்து இழிப்பேன். ஃபோனை பார்த்து சிரிக்கும் சரண்யாவை அவங்க அம்மா திட்டுறா. நாங்கள்லாம் ஒரு காலத்தில் சிரிக்கும்போது அப்பா அம்மா நிமிர்ந்து அண்ணன் இவங்கெல்லாம் ஒரு பார்வை பார்த்தாலே போதும், அடுத்த நிமிஷம் நாங்கள்லாம் அப்படியே பேசாமல் அடங்கிடுவோம். ஆனால் நீங்கள்லாம் எங்கேயாவது அடங்குறீங்களாடி அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. அது போதாத காலம். இப்போல்லாம் நாங்கள் எவ்வளோ விவரம் தெரியுமோ அப்படின்னு அம்மாக்கிட்ட சொல்லிவிட்டு வெங்காயத்தை நறுக்கி கொடுத்துட்டு முகத்தை கழுவி பவுடர்லாம் போட்டுக்கிட்டு தன்னோட கைப்பையை எடுத்து தோளில் மாட்டிக்கிட்டு சாமிக்கு முன்னால் சாமி கும்பிட்டுட்டு நாழியாவது லஞ்ச் எடுத்துக்கா என்று லஞ்சு கொடு அப்படின்னு ஒரே சத்தம் போட்டு அதையும் வாங்கி பையில் போட்டுக்கிட்டு வெளியில் ஒடியாடுறா. ஆட்டோ வந்து நிற்கிது. ஆட்டோவில் ஏறிட்ட உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, எம்மா வரும்போது கொஞ்சம் மாத்திரையெல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு வாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஆட்டோ சர்றன்னு கிளம்பிடுது. போய் கொஞ்சம் தூரம் ஒரு 5 நிமிஷம் ஆகுது. பக்கத்தில் ஒரு 2 வளைவு வளைஞ்ச உடனேயே சரண்யா என்ன பண்ணுறா, 2 கையாலையும் அந்த ஆட்டோ டிரைவர் கன்னத்தை பிடிச்சி கிள்றா. ஏன் இவ்வளோ நேற்று ஏன் வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறா. நான் எவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா, ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃபு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கன்னத்தை பிடிச்சி கிள்றா. உடனே அவன் சொல்கிறான், ஆமாம் எனக்கு ஒரே பிரச்சனை, அதான் ஊருக்கு போயிட்டேன். அங்கே போனால் எங்கள் அப்பா அம்மா எல்லோரும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு பாடாப்படுத்துகிறாங்க. அறுவடை பண்ணி இப்போ தான் ஒரு 60 மூட்டை நெல்லை கொண்டாந்து வீட்டில் போட்டுட்டு வரேன். எல்லா நேரமும் உன்னோட நினைப்பே தான், என்ன பண்ணுற, என்ன சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்கே ஒரு ஹோட்டலுக்கு முன்னால் போய் ஆட்டோவை நிறுத்துகிறவன் இங்கே ஆட்டோவில் இருக்கிற காக்கி சட்டையை கழட்டி அங்கே வச்சுட்டு ஆட்டோவில் இருக்கிற கதர் சட்டையை எடுத்து மாட்டிக்கிட்டு அப்படியே பெரிய அரசியல்வாதி மாதிரி போகிறான். ஒரு 500 ரூபா நோட்டை வெளியில் தெரிகிற மாதிரி அந்த பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு போகிறான். இவன் என்ன பண்ணுறா, இறங்காமல் ஆட்டோவிலே உட்காந்துருக்கா. நீ போய் சாப்பிட்டுட்டு வா, நான் வண்டியிலேயே இருக்கேன் அப்படின்னு. இல்லை உங்ககிட்ட காசு இருக்காதுன்னு எனக்கு தெரியும், இன்னும் உனக்கு சம்பளம் போட 4 நாள் ஆகும்ல, என்கிட்ட 1000 ரூபா இருக்குவா, எங்கள் அப்பா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவள் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறான். சரி போங்க அப்படிங்கிறாங்க. இங்கே போகிறாங்க, சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு சாயங்காலம் வா நான் சொல்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அவள் கேட்குறா, இது மாதிரி நம்ம இப்படியே போனால் எப்படி, கல்யாண விஷயத்தை பற்றி உங்கள் அப்பா அம்மாக்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொன்னோன்னே சாயங்காலம் சொல்கிறேன் வாயேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை கொண்டு போய் ஆஃபீஸில் இறக்கி விட்டுட்டு அவன் போயிடுறான். ஒரே ஆத்திரம், அவசரத்துக்கு ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டிங்களா அப்படின்னு அந்த நம்பருக்கு கால் பண்ணுறா.
அப்படின்னு ஆட்டோக்காரனுக்கு ஃபோன் வரும்போது அவனுக்கு ஒரே கோபம் வருது. சரி சொல்லு என்னப்பா அப்படின்னொன்னே அந்த பக்கத்தில் ஃபோனில் இருந்து ஒரு பெண் குரல் கேட்குது. பையனுக்கு ஒரே வாந்தி. அத்தையை கூப்பிட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன். நான் இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். அப்போ தான் அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொன்னோடனே சரி போயிட்டு வா, அதுக்கு எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு இவன் கத்துறான். உங்கள் அம்மாக்கிட்ட நீங்கள் போய் நீங்கள் போக சொன்னதான் நான் சொல்லியிருக்கேன், நீங்களும் அதையே சொல்லுங்கள் அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் வந்துட்டாங்க, நீ போ அப்படின்னுக்கிட்டே போய் அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடுறான். அதுக்கப்புறம் சாயங்காலம் 6 மணி ஆகிடுது. சரண்யா கம்பெனிலேருந்து வெளியில் வரா. இவன் ஆட்டோவில் போய் அவளை அழைச்சிட்டு போகிறான். அப்படியே போகும்போது அவன் சொல்கிறான், வாயன் வீட்டுக்கு வந்துட்டு போகலாம் அப்படின்னு கூப்பிட்றான். இவ சொல்கிறா, ஐயோ வேண்டாம், எனக்கு உங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு எனக்கு ரொம்ப இதுவாக தயக்கமாக இருக்குது. அவள் கூடுமான வரைக்கும் அவனோட தனியாக இருக்கிறத தவிர்க்கிறா, அவங்க வீட்டுக்கு போகிறதையெல்லாம் தவிர்க்கிறா. அதனால் நான் மாட்டேன் அப்படின்னு அவள் சொன்ன உடனே, கல்யாணத்துக்கு பிறகு நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், இப்போல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்கிறான். இன்னொன்று இவனுக்கு என்னடா இவ இப்படி சொல்கிறாளே அப்படின்னு ஒரு எரிச்சலாகவும் இருக்குது. இருந்தாலும் அதை முகத்தில் காட்டிக்கவே இல்லை. இங்கே பாரு, நான் பானிபூரி வாங்கி வச்சுருக்கேன், வீட்டுக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு அந்த பானிபூரி சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறான். இல்லை நான் வரமாட்டேன் உங்கள் வீட்டுக்கு, இங்கே பக்கத்தில் மதன கோபாலசாமி கோயில் இருக்குது, அங்கே போகலாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஐயோ நான் வரமாட்டேம்மா, அங்கே வந்தால் ஆட்டோக்காரன் யாரோ ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கான்னு யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே அவள் சொல்கிறா, நீ தான் ஒரு ஆட்டோவில் ஒரு கதர் சட்டை ஒன்று வச்சுருக்கிய, அந்த சட்டையை எடுத்து மாட்டிக்கிட்டு வாயேன், அங்கே போய் உட்காந்துட்டு பேசுவோம், எனக்கு என்னமோ உன் வீட்டுக்கு வரத்துக்கு எனக்கு சரியாக படலை அப்படின்னு சொல்லிவிட்டு மதன கோபால் சாமி கோயிலை நோக்கி அந்த ஆட்டோவில் போயிடுறாங்க. அங்கே போன உடனே அந்த ஊரில் இருக்கிற யாருக்கு என்ன பிரச்சனைன்னாலும் மதனகோபாலசாமி தான் தீர்வு சொல்கிற ஒரு மாதிரி. அதனால் எல்லாருமே அவர்கிட்ட போய் வேண்டிகிட்டு தான் போவாங்க. எனக்கும் இவர் தான் நல்ல துணைன்னு தோணுது, நீ தான் கடவுளை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு அவனுக்கு அவள் வேண்டிக்கிறா. ஆனால் அவனுக்கு அதெல்லாம் பிடிக்கவே இல்லை. அவன் தான் ஏதோ ஒரு போலித்தனமாக இருக்கிற மாதிரி இருக்கானே, அதனால் அவன் ஒரு பொய் பக்தியாக இருக்கிற மாதிரி அவகிட்ட நடிக்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, கோயிலின் பின்புறத்தில் ஒரு தூண் ஒன்று இருக்குது, அந்த தூணில் போய் 2 பேரும் அந்த மறைவில் உட்காந்துக்கிட்டு பானிபூரியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இருட்டி போயிடுது. மணியை பார்த்தா மணி 8. ஐயோ டைம் ஆகிட்டு அப்படின்னுட்டு புறப்படுறா. சீக்கிரம் வாங்க, என்னை கொண்டு போய் வீட்டில் விடுங்க அப்படின்ட்டு கிளம்புறா. அவனுக்கு ஒரே கோபம். வீட்டில் கொண்டு போய் விட்டோன்னா அவங்க அப்பாவும் அம்மாவும் பயந்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க. போன பொண்ணை இன்னும் காணுமேன்னு இவளை பார்த்த உடனே தான் அவங்களுக்கு நிம்மதியாக ஆச்சு. ஏம்மா இவ்வளோ நேரம், பொம்பளை பிள்ளை வேலைக்கு போனோமா வந்தமான்னு இருக்கணும், கொஞ்சம் நேரம் ஆயிட்டுது அப்படின்னா மனசு எவ்வளோ படபடப்பாக இருக்குது. அதுவும் லேட் ஆகிட்டுச்சின்னா ஆட்டோவில் வேறு வர வேண்டியதாக இருக்குது. எவ்வளோ காசு வேஸ்ட்டு, எதையுமே நீ காதிலேயே போட்டுக்க மாட்டேங்கிறியே. சரி கையை காலை கழுவிட்டு வா, சாப்பிட்லாம், அப்பாவும் இன்னும் சாப்பிடவே இல்லை, உனக்காக காத்துட்ருக்காரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆனால் இவளுக்கு ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு உணர்வு உறுத்துது. இருந்தாலும் கை காலை கழுவிக்கிட்டு சாப்பிட்றதுக்கு உட்கார்றா. அப்பா அவங்க அம்மா கேட்குறாங்க, காலையில் நீ போகும்போது அப்பாவுக்கு மாத்திரை வாங்கிட்டு வான்னு சொன்னேன்ல, வாங்கிட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்டோன்னா, ஐயோ இல்லைம்மா மறந்துட்டேன், லேட் ஆகிடுச்சா, அதனால் வேகமாக வந்துட்டேம்மா அப்படின்னு சொன்னோன்னே, சரி இட்லி வைங்க அப்படின்ட்டு எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ அவங்க அப்பா கேட்குறாரு, ஏம்மா சரண்யா, நீயும் ஆட்டோக்கார தம்பியும் கோயிலுக்கு போயிருந்தீங்களாமே, நம்ம சாஸ்திரிகள் சொன்னார், எனக்கும் அம்மாவுக்கும் வயசாகி போயிட்டு அந்த மதனகோபால் சாமிக்கிட்ட நான் சமையல் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தேன், அவர் தான் அப்போ நம்ம கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வச்சார், அவர்கிட்ட தான் வேண்டிகிட்டு இருக்கேன், ஒரு நல்ல வரனாக உனக்கு கிடைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன், எங்களால் அதை தவிர வேறு என்னம்மா பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்லும்போது சரண்யா அவங்க அப்பாவை திரும்பி பார்க்குறா. அப்போது காதல்ங்கிறது ஜாதி மதம் அந்தஸ்து எதையுமே பார்த்து வராதும்மா. ஆனால் இந்த காலத்தில்
நம்ம யாரையுமே நம்ப முடியாது. காதலுங்கிற பேரில் எத்தனை பேர் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க, எத்தனை பேர் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நியூஸில் பார்த்துருக்கியா? அதுக்காக தான் நாங்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கோம். யார் என்ன அப்படின்னு விசாரிக்காமல் யாரையும் நம்பக்கூடாதும்மா. அப்படி கண்ணை மூடிக்கிட்டு வர்ற காதல் காலத்துக்கும் நிலச்சிருக்குமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான் அப்படின்னு சொல்லி அம்மா அழுகுறா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கடவுள் நம்மளை கஷ்டத்தில் வச்சுருக்காருமா. ஆனால் கரை படிஞ்சவங்கள நம்ம ஆயிடவே கூடாது. உன்னோட வாழ்க்கை உன் கையில் தான் இருக்குது. எந்த பையனாக இருந்தாலும் நல்லா விசாரிக்காமல் இறங்கவே கூடாதும்மா அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல சொல்ல சரண்யாவுக்கு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு உறுத்தல். கண் அப்படியே கலங்குது. அப்பாவை பார்த்துட்டு அவள் சொல்கிறா, அப்பா நான் உங்கள் பொண்ணுப்பா, எந்த தப்பும் நடக்காமல் பார்த்துக்குவேன்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க அப்பாவோட கண்ணையும் துடைக்கிறா. அவங்க அம்மாவோட தலையில் என்னடா இது அப்படின்னு எதேதோ ஓடிக்கிட்டு இருக்குது. இவளுக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னால் கூட நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தி இப்படி தானே காதலில் ஏமாந்து போயிட்டாளே அப்படிங்கிற நினைவெல்லாம் சரண்யாவுக்கு வருது. அதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணுறா, அவளோட ஃப்ரெண்டு ஒருத்திக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு ஆட்டோவில் கிளம்புறா. ஆட்டோவில் ஏறி உட்கார்ந்த உடனே, என்னங்க நான் ஈவினிங் உங்கள் வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்கிறேன். அவனுக்கு சந்தோஷம்னா சந்தோஷம். உடனே அவளை ஆஃபீஸில் விட்டுட்டு அதே நினப்பில் சவாரியெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு தன்னோட ரூமெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் போன தடவை அவள் ஒரு தடவை அந்த வீட்டுக்கு வந்திருக்கா. அப்போ ஏதோ அது சரியில்லை இது சரியில்லைன்னு அவள் கொஞ்சம் சொல்லியிருந்திருக்கா. அதையெல்லாம் சரி பண்ணி வைக்கிறான். சாயங்காலம் 5 மணிக்கெல்லாம் அவளுக்கு என்னென்னலாம் இனிப்பு பிடிக்கும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு வேகமாக அவளை கூப்பிட்டுட்டு வர்றதுக்காக ஆட்டோவில் அவள் ஆஃபீஸ்க்கு போகிறான். போகிறதுக்கு முன்னால் அவன் போய் அவளை கூட்டிகிட்டு வந்துடுறான். கூட்டிகிட்டு வந்து அவளை உட்கார வச்சுட்டு என்ன பண்ணுறான், செல்லுக்கு அவனோட ஃபோனுக்கு சார்ஜ் போட்டுட்டு குளிக்க போகிறான். அவன் போன உடனே அவள் சரண்யா என்ன பண்ணுறா, ஒரு மொபைல் நம்பர் அவனோட காலையிலேருந்து வந்த மொபைல் நம்பரை பார்க்கும்போது அதிகமாக ஒரு நம்பர் திரும்ப திரும்ப வந்திருக்கு. உடனே அந்த நம்பருக்கு கால் பண்ணி காதில் வச்சு கேட்குறா. அப்போ எதிர்முனையிலேருந்து ஒரு அதே பெண் குரல் கேட்குது. என்னங்க சொல்லுங்கள், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு அவள் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு புள்ள ஒன்று ஒரே அழுவுது. என்னங்க நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் என்ன என் பையன் கத்துறதை ரசிக்கிறீங்களா? சரி சரி இந்த வாரம் வரும்போது கட்டாயமாக எங்கள் வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு அவள் சொல்கிறா. சொன்ன உடனே இவள் ஃபோனை வச்சிட்றா. ஆனால் சரண்யாவுக்கு இது ஒரு பெரிய ஷாக்கு மாதிரி தான் இருக்குது. கதவை திறக்கிற சத்தம், ஃபோனை அப்படியே வச்சிட்றா, இருந்த இடத்துல அப்படியே வச்சிட்றா. வச்ச உடனே மறுபடியும் ஃபோன் அடிக்குது. அந்த ஆட்டோக்காரரு அந்த நம்பரை பார்க்குறான். பார்த்த உடனே இவளும் பார்க்குறா, அதே நம்பர் தான் மறுபடியும் வந்திருக்கு. உடனே ஃபோனை சார்ஜிலேருந்து எடுத்து காதில் வச்சுட்டே வெளியில் போகிறான். நான் அப்புறம் பேசுகிறேன், வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன், ஃபோனை கட் பண்ணிவிட்டு வரான். வந்தவுடனே சரண்யாவுக்கு ஒரே ஒரு அழுகை வருது. உடம்பெல்லாம் படபடன்னு ஆடுது. எப்படி நம்ம ஒரு தப்பு செய்ய பார்த்தோமே, காதலுங்கிற பேரில் ஏதாவது ஒரு வகையில் நம்புகிறவங்கள நிறைய பேர் ஏமாற்றிக்கிட்டு தான் வராங்க. ஏமாற்றம் தெரியும் போது தான் அதுக்கப்புறம் விவாகரத்து பண்ணி 2 பேரோட வாழ்க்கையும் வீணாக போயிடுது. சில பேர் தற்கொலையும் பண்ணிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு ஆளாயிடுறாங்களே எல்லாரும் அப்படின்னு அவள் மனசில் எண்ணங்கள் ஓடுது. கண்ணில் கண்ணீர் வேற வழியுது, அப்படியே துடைக்கிறா. உடனே அவன் கேட்குறான், என்ன ஆச்சு சரண்யா, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்ன உடனே, இல்லை எங்கள் அப்பாவுக்கு தான் கொஞ்சம் உடம்பு முடியல, சரி நான் உடனே போகிறேன் அப்படின்ட்டு எழுந்திருக்கிறான். உடனே அவன், இருங்களேன் இன்னும் கொஞ்சம் நேரம். இல்லை எங்கள் அப்பாவுக்கு உடம்புக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் உடனே போகணும் அப்படின்ட்டு கண்ணை கசக்கிக்கிட்டு வெளியில் வர்றான். அவனும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சட்டையை மாட்டிக்கிட்டு வெளியில் வரான். வரும்போதே அவன் நினச்சிக்கிறான், கை கெட்டினது வாய் கெட்டலையே, பரவாயில்ல, என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு நம்ம நினச்சது நடக்க தானே போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு ஆட்டோவை கொண்டு வந்து அவள் வீட்டில் இறக்கி விட்டுட்டு அவன் போயிடுறான். இவளுக்கு அழுக தாங்க முடியல. ஓடி போய் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகுறா.
அவங்க அம்மா, என்னம்மா என்ன ஆச்சு, ஏன் ஏன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா இல்லை, ஆஃபீஸில் ரொம்ப வேலை, தலையெல்லாம் எனக்கு பயங்கர வலிம்மா, அதான் அப்படின்ன உடனே, சரி சரி போய் கை காலை கழுவிட்டு வா, நான் வந்து காப்பி போட்டு தரேன், ஒரு மாத்திரையை போட்டுட்டு படுத்துக்கோ, சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அவள் என்ன பண்ணுறா, அவங்க அம்மா காப்பியை போட்டு கொண்டு வந்து கொடுத்து அவளை குடித்து முடித்த உடனே அவளோட தலையெல்லாம் கொஞ்சம் அப்படியே தடவி கொடுக்குறா. அப்போது அவளோட ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வருது. அதை எடுத்துக்கிட்டு சரண்யா மாடிக்கு போய் எல்லா விஷயத்தையும் சொல்கிறா. சொன்ன உடனே அவளோட ஃப்ரெண்டு சொல்கிறா, சரி விடு, அழாத, இந்த மாதிரி நாய்களெல்லாம் வெளியில் நடமாடவே விடக்கூடாது, அப்படி விட்டோம் அது பல பேரை கடித்து வெறி நாயாக கூட மாறிடும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு நீ அவன் வீட்டுக்கு போ, நானும் வரேன் அப்படின்னு நிறையா அவளோட பேசிக்கிட்டு இருக்கா. எல்லாத்தையும் கேட்க கேட்க சரண்யாவுக்கு ஒரு புது தெம்பே வருது. உடனே அவள் ஆட்டோக்காரனுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறா. உடனே அவன் கேட்குறான், என்னம்மா இப்போ என்ன ஆச்சு சரண்யா, உங்கள் அப்பா இப்போ எப்படி இருக்காங்க, நான் ஏதாவது உதவி உனக்கு செய்யட்டுமா அப்படின்னு அவன் ரொம்ப கரிசனையாக கேட்குறான். கேட்ட உடனே இவளோட மனசு ஒரு மயக்க நிலைக்கு போகுது. இல்லை, இன்றைக்கி உங்களை பார்க்க வந்து உங்களோட பேச முடியாமல் வந்துட்டேன்ல, நாளைக்கு காலையில் நான் 10 மணிக்கு உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்ன உடனே அவனால் அதை நம்பவும் முடியலை. சரி வாங்க வாங்க அப்படின்னுட்டு ஒரே ஆனந்தமாக இருக்கும். அடுத்த நாள் காலையில் அதே மாதிரி எழுந்திருக்கிறான், எல்லாத்தையும் சரி பண்ணி வைக்கிறான். அவள் அவங்க வீட்டுக்கு வரா, கதவு தட்டுற சத்தம் கேட்குது. ஓடி போய் அவளை கூப்பிட்டுட்டு வந்து உட்கார வச்சு கதவை தாழ்பால் போட்டுட்டு அவன் வாங்கி வச்சுருந்த அந்த இனிப்பெல்லாம் அவள் தட்டில் வைக்கிறான். வச்ச உடனே அவளுக்கு வந்து ஏற்கனவே ஒரே பதட்டம், ஏற்கனவே ஏதேதோ பிளான் வேறு பண்ணியிருக்கிற நினப்பு வேறு, கை காலெல்லாம் நடுங்குது. இருந்தாலும் அவனை அப்படியே மனசை திடப்படுத்திக்கிறான். அவன் என்ன பண்ணுறான், பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு அவள் கையை பிடிக்க போகிற நேரம் கதவு தட்டுற சத்தம் கேட்குது. இவனுக்கு மனசில் எக்கச்சக்கமான கோபம். நல்ல நேரத்தில் யாரும் வந்து இந்த கதவு தட்டுறாங்களே அப்படின்ட்டு கோபமாக போய் கதவை திறந்தா அங்கே ஒரு பொண்ணு நிற்கிறா. அவள் பின்னால் 2-3 போலீஸ்காரவங்க நிற்கிறாங்க. அதை பார்த்த உடனே தான் சரண்யாவுக்கு தெம்பு வருது. ஏன்னா அந்த பொண்ணு தான் இவளோட ஃப்ரெண்டு. அதனால் அவளுக்கு ஒரு மன நிம்மதியாக இருக்குது. போலீஸ்காரவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, அப்படியே அவனை சுற்றி வளைச்சி அவன் முதுகில் 2 குத்து குத்திட்டு, ஏண்டா நாயே, ஊருக்கு ஒரு பேர், ஊருக்கு ஒரு தொழில், வேலை செய்கிறவன் மாதிரி ஊருக்கு ஒரு பணக்கார பெண்ணை பேசி பேசி வலையில் எத்தனை பேரடா நீ விழ வைப்ப, அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணி ஊரில் வேற ஒருத்தி இருக்கா, உன்னையெல்லாம் நடமாடவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 4 குத்து குத்தி பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறாங்க. சரண்யாவுக்கு மனசு நிம்மதியாக இருக்குது. அவள் தோழியோட தோளில் சாஞ்சிட்டு அழுதுகிட்டு இருக்கா. உடனே அந்த போலீஸ்காரவங்க சொல்கிறாங்க, அம்மா வாங்க, ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுத்துட்டு போங்க. ஐயா நான் வந்து கொடுக்குறேன், அவங்க வீட்டில் அப்பா அம்மா வயசானவங்க எல்லோரும் இருக்காங்க, அவளை விட்டுருங்க அப்படின்னு அவள் தோழி சொல்கிறா. சொல்லி முடித்த உடனே இந்த போலீஸ்காரர் சொல்கிறாரு, அம்மா இந்த மாதிரி அயோக்கியங்க கேஸ் போட்டு உள்ளே தள்ள 1000 வழி இருக்குது, நீங்கள் போங்க, இனிமையாவது இப்படிப்பட்டவங்கக்கிட்ட ஏமாறாமல் இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தரன்னு அவனை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ தான் அவளுக்கு அவங்க அப்பா அம்மா நினைவு வருது. அப்பாவுக்கு மாத்திரை வாங்கிக்கிட்டு ஒரு புது பிறவி எடுத்த மாதிரி அவள் தன்னோட வீட்டுக்கு போகிறா அப்படின்னு இந்த கதையை முடிக்கிறார். இது வந்து உண்மையாகவும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கூட இந்த மாதிரி 2 கல்யாணம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி பெண்களை ஏமாத்துறது, ஏமாந்து போகிற பெண்கள், இது எல்லாத்தையும் நானுமே என்னோடய கண்ணால் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். இதை வந்து கதைன்னு நினச்சிட்டு நாம் ஒதுங்கி போயிட முடியாது. பெண்கள் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், ஆண்களும் அதே மாதிரி எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா பெண்கள் ஏமாற்றக்கூடிய பெண்களும் நிறைய இருக்க தான் இருக்காங்க. அதனால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இளம் வயதில் இந்த பால் கவர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அது வரதான் வரும், எல்லாருக்குமே வரும். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவன்களுக்கும் அந்த இனக்கவர்ச்சி, பால் கவர்ச்சி அப்படிங்கிறது இருந்து கொண்டு தான் இருக்கும். அதை நாம் சரியான விதத்தில் நாம் பயன்படுத்தணும்.
அப்படி நாம் பயன்படுத்தும் போது தான் அது வந்து நமக்கு நல்ல பாதையில் நம்மளை அழைச்சிட்டு போய் ஒரு கௌரவமான ஒரு புகழுடைய மனிதர்களாக நம்மளை மாற்றும். பசிக்குது அப்படின்னு சொன்னால் கண்டதையெல்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம். வீட்டுக்கு போய் ஒழுங்காக கையை காலை கழுவி தேவையான உணவுகளை நம்ம எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் இந்த உடலுக்கு பசிங்கிறதும் அப்படி தான். கண்டதெல்லாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கையே நாசமாக போயிடும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பிறந்தது ஒரு முறை, வாழறது ஒரு முறை. அந்த வாழும் வாழ்க்கை அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக, புகழ்பெற்ற ஒரு வாழ்க்கையாக விளங்கணும் அப்படின்னா நம்மளை சரியானவர்களாக, ஒழுக்கமுள்ளவர்களாக வைத்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையின் மூலம் நாம் அறிந்து கொள்வது. எழுத்தாளர் மிக அழகாக இந்த கதையை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. தொடர்ந்து கதை கேளுங்க. வாழ்க வளமுடன். வணக்கம். நன்றி.